பெண் என்ற ஸ்ட்ரக்சரை உயிரினத்தை உருவாக்குற பொழுது அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஒரு குழந்தையை பாதுகாக்கிற ஆரம்ப வரலாறு சொல்கிறாங்க. தாய்க்கரு பையனுள் தங்கிய உயிர்களை ஆயுர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அந்த அளவு அந்த அறிவு என்பது ஏகன் அநேகன். அந்த ஒரு மலர்ச்சி தான் உங்களுக்கு ஆணவம் முற்றிலும் கரைந்து போகிற இடம். நிகழ்ச்சி நான் சொல்லிட்டு நம் தத்துவத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் சிந்திக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ நான் யார் தத்துவத்தில் நீங்கள் கேட்பீங்க இல்லையா, நான் இந்த உடலா, நான் இந்த உயிரா, நான் மனமா, அறிவாண்டி, இதெல்லாம் சேர்ந்து இயங்கி வரக்கூடிய உணர்வு தான் நான். அதில் இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு ஒரு இடத்துல பஸ் நின்றுச்சு. பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட் அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. அதில் என்னன்னா, ஒரு பையனை வந்து ஒரு சின்ன டீனேஜ் பையன் பஸ்ஸு அடித்து அவன் மேலே ஏறி அதை இழுத்துக்கிட்டே போனதில் எல்லா பார்ட்டும் தனித்தனியாக போயிடுச்சு. எல்லா உடம்புல இருக்க பகுதியெல்லாம் கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல் எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா அங்கேருந்து கதறிட்டு ஓடி வந்தாங்க. ஆக்சிடென்ட்டுன்னு தெரியும். ஆக்சிடென்ட்டுன்னு தெரிஞ்சால் பையனை யாரு எங்கேன்னு கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் கிடக்குது. இந்த வயசை பார்த்தபோது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? அவங்க எதை கட்டி பிடிச்சி அழுகிறதுன்னு தெரியல. ஏதோ ஒன்று கிடந்தது, அதை எடுத்து நெஞ்சு அழுகிறாங்க. மொத்த உருவம் தான் மனிதனுடைய உருவம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஈகோவில் நம்ம செயல்படுறதுனால நமக்கு உடல் பிரதானமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் தனித்தனியாக எப்படி இயங்குது எனக்கு பார்த்தபோது அந்த வயதில் எனக்கு தெரியல. பட் அது பின்னால் மெச்சூரிட்டி வந்த பிறகு எனக்கு நினைக்கிற போது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும். அவங்க இன்றைக்கும் எனக்கு அவங்க அழுது நினச்சா வரும். அந்த அம்மா ஏன்னா இறந்தாங்கன்னா கட்டிப்பிடிச்சு அழுகணும் அப்படிங்கிறது, குழந்தை அப்படிங்கிறது போது எது என்னுடைய பையன்னு தெரியல. இப்போ எல்லாம் அதான் நான் யார் தத்துவம். நான் இந்த உடலா, நான் இந்த உயிரா, நான் இந்த மனமா, எல்லாம் சேர்ந்து உடல், உயிர், சீவகாந்தம், கருமையம், உள்ளம், புலன், மனம், 8 இணைப்பியக்கம் சீவன். கடல் விரிந்த இந்த உலகத்தில் இதை கணக்கெடுத்த 8இல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயரை. இதில் 1 இயங்கலைனாலும் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயரை. இதை தெரிந்துக்கிட்டோம். இப்போ எனக்கு என்ன தேவைங்கிற ஒரு உணர்வு இருக்குமா, இல்லை இந்த அதிகப்படியான ஈர்ப்பு இருக்குமா, இல்லை அதில் அந்த பொருளில் ஒரு நாட்டம், அதில் உணர்ச்சிகளில் நாட்டம், இதெல்லாம் என்னவாகும்? மன முதிர்ச்சி வந்துடும். இப்போ மன முதிர்ச்சி வந்துடுச்சுனாலே மடல் விரிந்த பூவனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்வோம். இந்த மண்ணுலகில் வாழ்கிற வரைக்கும் இது ஒரு கம்பைன்டு ஃபங்க்ஷன். இந்த உடல் என்பது பருவுடல் என்பது ஒரு கம்பைன்டு ஃபங்க்ஷன். என்னன்னா, இந்த கம்பைன்டு ஃபங்க்ஷனில் இருந்தால்தான் பிரபஞ்சத்தை உணர்வதற்கும் அதை பற்றிய ஒரு அதிசயமாக அதை புரிந்து கொண்டு, சொல்லப்போனால் முழுமைதான் நம் வழியாக
ஞான நிலையை பெற பொழுது முழுமை தன்னையே நினைந்து ஆச்சரியப்படுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் விரும்புவதல்ல, முழுமை தன்னையே திரும்பி பார்க்குற பொழுது முன்பெரிய பெரிய உண்மையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும். அதனால் உடலோடு வாழ்கிற காலம்தான் சாஸ்வதம். இந்த உடலோடு இருந்து கொண்டு இருக்கிற காலங்களில் இந்த உணர்வு நிலைக்கு நம்முடைய அறிவு நிலை உயர்ந்ததுன்னு சொன்னால் இந்த உடலோடு வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இல்லைன்னால் இறந்த பிறகு எல்லாருக்கும் ஒரே ஒன்று தான். மகரிஷினாலும் ஒன்று தான், வேறு ஆட்கள் சாதாரண ஆளுக்கும் ஒரே நிலை தான். ஏன்னா உணர்வு அணுநிலை உயிர்நிலை வந்துட்ட பிறகு இருக்கட்டும், சாலோகம் சாமீகம் சாயுஜ்யம் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் பிரிந்தவருக்கு அடையக்கூடிய நிலையை விட உடலோடு இருக்கிற பொழுது அவனை உணர்கிற நிலை, எந்த நிலையிலும் மறவாத நிலை, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள். அது எந்த நிலையிலும் நம்மளால் நினைச்சு மறக்கிறதில்ல, அது மறக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லை. எப்பொழுதும் அந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம விரும்பி ஏற்று நம்ம நினைக்கிறோங்கிறதல்ல, தானாக இந்த நிலையில் இப்போது அணுவியல் நாம் பார்த்துக்கிறோம். அணுவியலில் 2 விண்கள் பார்த்தோம். அடிப்படை ஆற்றல் துகள் பார்த்தோம். அடிப்படை ஆற்றல் துகளில் இருந்து இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க என்று சொன்னால் ஒவ்வொரு விஞ்ஞானியும் அதனுடைய மெச்சூரிட்டியில் வந்திருக்கு. ஆற்றல் துகள் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இயங்குகிறது என்பதை ஒவ்வொரு விஞ்ஞானியாக வந்த போது ரூதர்ஃபோர்ட்லேருந்து போவர்லேருந்து அதன் பிறகு கிளவுட் வரும்பொழுது தான் அதில் என்னவாகிறது, சுற்றிலும் அணுத்துகள் இயங்குவதை அதை புரிந்து கொண்டாங்க. புரிந்து கொண்டதுனால தான் அதில் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடிந்தது. 2 அணுவுக்கு இடையில் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் தான் அந்த நியூக்ளியஸ் என்று வருகிற பொழுது மையக்கருவாக இருக்கிறது. உள்ளே புரோட்டான், அதற்குள்ள நியூட்ரான், அதன் பிறகு வெளிவட்டத்தில் இருப்பது அணுத்துகள், அது எலக்ட்ரான் என்ற அளவிற்கு இவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரக்சரில் மூவ்மெண்ட் இருந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய ஆராய்ச்சியும் ஒவ்வொருவருடைய அனுபவமும் முக்கியம் இல்லையா? ஒருவருடைய அனுபவம் இன்னொருவருக்கு படிப்பினை இதுதானே. வாழ்கின்ற மக்களுக்கு பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகள். இப்போ வாழ்ந்தவர்களுக்கு ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் கொடுக்குறது ஒரு பொசிஷன் தான். விஞ்ஞானம் இன்றைக்கு இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் அவர்கள் செய்த முயற்சி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் ஐன்ஸ்டைனில் இருந்து மற்ற விஞ்ஞானிகள் எல்லாருமே செய்த ஒரு முயற்சி. அந்த முயற்சி எப்படி ஒவ்வொருவரும் அதை உழைத்து கொடுத்தாங்கங்கிறது தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக அனுபவிக்கிறோம் இல்லையா? ப்ளம்பிங் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை, வெளிச்சம் கிடைக்க போவதில்லை. ஒவ்வொருத்தரும் செய்த ஒரு ஆராய்ச்சி தான் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் இந்த மாதிரியான உலகம் புத்தர் இருந்த காலத்தில் கூட இருந்திருக்காரு. எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் 150 வருடத்துக்கு முன்னால் மின்சாரம் இல்லை, ஒரு டிவி கிடையாது, ஒரு ரேடியோ கிடையாது, ஒரு விஞ்ஞான சாதனங்கள் ஃப்ரிட்ஜு கிடையாது, ஃபேன் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு நிலையில் இவர்களெல்லாம் இந்த மனித சமுதாயம் நல்ல முறையில் வாழணும் என்பது நினைத்து அவர்கள் செய்தது தான். இப்போ நமக்கு இவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா? எல்லோரும் முடித்த உடனே வெளியில் போனால் வண்டி ஏதோ ஒரு வழியில் இருக்குது. அன்றைக்கி எப்படி போவாங்க, எப்படி போயிருப்பாங்க? அவர் பீகார் முழுவதும் உத்தரப்பிரதேசம் முழுவதும் புத்தர் நடந்தே போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் சலிக்காமல் நடந்தார் இல்லையா? அவ்வளோ வசதி. இப்போ நமக்கு நெட் இருக்குது, இன்றைக்கி ஜூம் இருக்குது, இன்றைக்கி கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இதை வைத்து கொண்டு நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படலாம். செயல்பட்டால் இன்னும் இதில் ஆழமாக போனால் இந்த புலன்களை நீங்கள் ஒரு தன்மைக்கு உபயோகப்படுத்துறது மல்டிபர்பஸ்க்கும் உபயோகப்படுத்த முடியும். அதை
எப்படி நம்ம காந்தம் ஒரு வழியாகத்தான் செயல்படுகிறதுன்னு சொல்கிறோம். 5 பௌதிகம் 5 தன்மாத்திரைகளாக செயல்படுது. இன்னும் அதை நுணுக்கமாக மாற்றலாம். ஒரு புலனை வைத்துக்கொண்டே மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எப்படி அறியலாம்? இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தது தான், அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, விளக்க சொல்வதற்கு முடியல. அதனால் இப்போ அந்த அணுநிலை என்று எடுத்துக்கொண்டால், இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா உள்ளே போக வேண்டாம், இது சயின்ஸ் தான். உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது மையக்கரு அணு, அதில் இருக்கக்கூடிய அணுநிலை, சுற்றில் இருக்கக்கூடிய அணுநிலை. இந்த ரெண்டுக்கும் இடையில பேலன்சிங் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பேலன்சிங் என்பது சிங்க்ரனைசேஷன், ஒத்திசைவு. இந்த ஒத்திசைவு எங்கே கெடுகிறதோ அங்கே தான் அட்டாமிக் ஃபிஷன், அணுச்சிதைவு. அங்கே தான் பல ரசாயன பொருள்கள்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, பாம்பு அதெல்லாம், ஹைட்ரஜன் பாம்பெலாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த அடிப்படை ஸ்ட்ரக்சரை எந்த இடத்துல அதை சிதைக்கிறதுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம அதையெல்லாம் விடுத்து விட்டு என்ன செய்யணும்? நல்லதுக்காக பயன்படுத்தலாம், நன்மைக்காக பயன்படுத்தலாம். இங்கே இருந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மைலுக்கு அந்தப்புறம் ஒரு டிரான்ஸ்பாண்டர், ஒரு சேட்டலைட்டை நிறுத்தி வைத்து இது நிகழப்போகிறது என்று முன்னாலேயே தெரியுது இல்லையா, புயல் வருதுங்கிறத ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தெரிஞ்சுக்கிறோம். தெரிந்து நம்ம எல்லா மின்சாரத்தெல்லாம் நிறுத்திடுறோம், வீடுகளை விட்டு வெளியே வரதில்லை, முக்கியமான இடங்களெல்லாம் நாம் பாதுகாத்துக்கிறோம். இது அன்றைக்கு எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்திருப்பாங்க? எல்லாமே இன்னர் ட்ராவல் தான், எல்லாம் அகத்ததுவாக இருந்து தான். ஆனால் அகத்ததுவாக இருந்து பஞ்சாங்கம் எழுதினாங்க இல்லையா, பஞ்சாங்கம் எழுதின பொழுதும் இந்த அளவுக்கு நுணுக்கமாக அவங்களால செயல்பாடுகளை கண்காணிக்க முடியாது. திட்டமிட்டு காலத்தை உருவாக்கி அந்த காலத்தினுடைய வேறுபாடுகளை உணரலாமே ஒழிய மொமெண்ட் டு மொமெண்ட் பார்க்கணும். இந்த சனத்தில் நீங்கள் சேட்டலைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பூமியில் எந்த அளவுக்கு எந்த கோணத்தில் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். இவ்வளோ வசதிகள் இருக்குது, இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் மனிதனுடைய அறிவு குறைபட்டதாகவே இருக்கு. இந்த ஜென்ரேஷனில் நாம் இந்த உடலோடு வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த விஞ்ஞான காலத்தில் எல்லா பொருள்களையும் முடிந்த வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். இன்னும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய ஜெனட்டிக் சென்டருங்கிற அளவுக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் யூனிட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே முறையில் 10 விஷயம் செய்யக்கூடிய ஆற்றல்லாம் இருக்கு இல்லையா, அது அவங்க இந்த டாக்டர்ஸ் மீட்டில் செய்கிறாங்க. அது எப்படி நியூரான் மல்டிபிள் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறது, அது கம்ப்யூட்டர்லேயும் பண்ணுறோம். மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க. அந்த மல்டி டாஸ்கிங்கில் அது எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது, நம்முடைய உடலுக்குள்ளாகவே இத்தனை வேலையும் செய்கிறது. அதனால் சொல்ல வந்தது, இந்த விஞ்ஞானம் வளர்ந்து நாம் இந்த அளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற காலத்தில் நாம் இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்வது எளிது இல்லையா? இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் விஞ்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. விஞ்ஞானம்தான் அறிவினுடைய வேக நிலையில் இருந்து பூரண நிலைக்கு நாம் போனால், சொன்னோம் இல்லையா, வாழ்வது இந்த பூமியில் கொஞ்ச காலம்தான். நீங்கள் ஒவ்வொரு கோள்களினுடைய காலத்தை எடுத்து பார்த்தால் எவ்வளோ நூற்றாண்டு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு. ஒன்றில் ஒரு மலைப்பிரதேசத்தில் போனீங்கன்னா ஒரு மரம் 300-400 ஆண்டுகள். நம்முடைய வாழ்நாள் மிக குறைவு. இந்த குறைந்த காலத்துக்குள்ளாக நிறைவான ஒரு பொருளை பிடிப்பதற்கு இந்த தத்துவம் உதவி செய்யும். ஸோ அதில் தான் இந்த 4வது பாடல் இன்றைக்கு மடிப்பெய்தற்கு வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட.
ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலையினைந்து உறைந்திட வான்காந்தம் சிவகாந்தம் வலமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆன்மாவாயாலும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயம் இல்லை விண் உயிராம் இயல்பு சுழல் வரைய. ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது, மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது, மிக வியக்கத்தக்க அதன் படக்கை நிலை மனமதே. வான்காந்தம் சிவகாந்தம் வலமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலையினைந்து உறைந்திட வான்காந்தம் சிவகாந்தம் வலமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில், இதை தெரிந்து கொள்ளாது வழி வேறு இல்லை, வேறு வழியே இல்லை, அறிவு தெய்வம் இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோடு எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட வான்காந்தம் ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது. இதைத்தான் நாம் இப்போ பார்த்ததில் ஐயமில்லை விண் உயிராம் அடிப்படை துகள் இயல்பு சுழல் அலையதாம். அதனுடைய இயல்பு என்ன? சுழல் அலையதாம். அதற்குள்ளாக அறிவு சுழலாத இடமாக வெளியாக இருக்கிறது. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது. சரிதானே? அப்போ இந்த அடிப்படை ஆற்றல் துகளும் வெளியும் கலந்ததுதான் பிரபஞ்ச ஆற்றல். இந்த பிரபஞ்ச ஆற்றல்ல அதனுடைய மடிப்பு இயக்கத்தில் வரக்கூடிய நிலையில தான் நாம் பார்த்தது இதுவரைக்கும். விண்ணினுடைய அடிப்படை ஆற்றல்ல அதனுடைய ஃபங்க்ஷனல் ஸ்பெஷலைஸ், அதாவது அதுக்குரிய அடிப்படை தன்மைகள் என்று சொன்னால் பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலறம். இப்போது பரிணாமம் என்று சொன்னால் ஒவ்வொரு மடிப்பு இயக்கமாக பார்த்து கொண்டே வருவதெல்லாம் முன்னமே அதற்குள்ளாக அடங்கியிருந்த ஆற்றல், அடங்கியிருந்த தன்மை. இப்போ இறைவெளியில் பரிணாமத்திற்குரிய இன்ஹரண்ட் குவாலிட்டி அதற்குள்ளாக ஏற்கனவே இன்பிரிண்ட் ஆகியிருக்கிறது, அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதன் பிறகு இயல்பூக்கம். இயல்பூக்கம் என்று சொன்னால் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப வளர்ச்சி வரும், தேவைக்கு ஏற்ப வளர்ச்சி வரும். முதல்ல குரங்காக இருக்கிற பொழுது இந்த விரல் யூஸ் பண்ணாது, குரங்காக இருக்கிற பொழுது இந்த கட்டை விரலை யூஸ் பண்ணாது. அதுதான் அதுக்கு இருக்க பிரச்சனையும் கூட. அதுக்கு மரத்தை பிடிக்கும்போது இப்படி பிடிக்கும், ஆனால் இந்த விரலை அதுக்கு உபயோகப்படுத்த தெரியாது. மனிதனுக்கு அந்த தேவை வர்ற பொழுது இயல்பாகவே என்னாச்சு?
கட்டை விரலுடைய உபயோகம் வந்துருச்சு. இப்போ கட்டை விரல் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு விரல்லையும் அவ்வளோ நுணுக்கம் இருக்கிறது. இப்போது அதுக்கு பேர் தான் இயல்பூக்கம், இன்ஸ்டிங்க்ட். அந்த இன்ஸ்டிங்க்ட் தான் இங்கே இருந்து அடுத்தடுத்த படி நீங்கள் அது நம்ம உயிரின பரிணாமம் வரும்போது பார்ப்போம். அது அந்த இடத்துல தேவைக்கு ஏற்ப அதனுடைய மாற்றம். பள்ளியே போய் சாமி சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, விழுந்துட்டது பிறகு வேறு வழியே இல்லை, பெரிய அளவு பாண்டு மாட்டிக்கிச்சுன்னா அங்கே இருக்கிற சூழல்லையே அது வளர்ந்து 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 தான் அதுவே முதலையாக மாறிடுது. அந்த இன்ஸ்டிங்க்ட் எப்படி வருது? அதற்குள்ளாக இருந்தால் வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் உடலுக்குள் இருக்கிற அவயமும் எல்லா அவயங்களையும் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பல பொருள்களோடு அது ஒத்து தான் இருக்கும். முட்டைக்கோஸ் போல மூளை இருக்குதுன்னு சொல்கிறோம்ல இல்லையா, தக்காளியை வெட்டினது போல இதயம் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த பரிணாமத்தில் இருக்கக்கூடிய அந்த இயல்பூக்கம்தான் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால்தான் யாரும் தனித்து இல்லை, ஒருவரை ஒருவர் டிபெண்ட் பண்ணியும் இல்லை, ஆல் ஆர் இன்டர் கனெக்டட். அது எல்லாத்தையும் இணைப்பது தான், எல்லோரையும் இணைக்கிற ஒரு ஆற்றல் தான் யூனிஃபைட் ஃபோர்ஸ். இப்போது எப்படி இருக்கிறது யூனிஃபைட் ஃபோர்ஸ்? இதை மையத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஆற்றலை தான் என்ன சொல்கிறோம், இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது ஈர்ப்பு ஆற்றலை தான், ஈர்ப்பு விசையைத்தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்கிறோம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அணு நிலையில் இருக்கிற பொழுது மையத்தில் அது இருப்பது அணு நிலையில் இருக்கக்கூடிய கிராவிட்டி. அதன் பிறகு பல அணுக்கள் சேர்ந்து இயங்குகிற பொழுது என்னவாகும்? எப்படி ஒரு அணு அடிப்படை சுழற்சியில் பார்க்கிற பொழுது மையத்தில் வர 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 வேகம் குறைகிற மாதிரி பல அணுக்கள், இப்போ பார்த்தோம் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, மீத்தேன் பார்த்தோம், அதே போல் நீர் பொருளும் பார்த்தோம், எப்படி அதற்குள்ள ஒரு பாண்டிங் வருகிறது என்று பார்த்தோம். இது வர்ற பொழுது பல அணுக்கள் சேர்ந்து இயங்குகிற பொழுது, பல இறைத்துகள்கள் சேர்ந்து இயங்குகிற பொழுது நாம் சொன்னோம் இல்லையா, இந்த வேகம் குறைகிற பொழுது வேகம் குறைந்த அணுக்கள், சுழற்சி குறைவான அணுக்கள் மையம் நோக்கி வரவும், வேகம் அதிகமாக இருக்கிற அணுக்கள், அதிகப்பட்டு அதிக சுழற்சியோடு இருக்கிற அணுக்கள் புறத்தில் இருக்கிறது, வெளிப்புறத்தில் இருக்கிறது. இப்போது பல அணுக்கள் சேர்ந்து மையத்தில் இயங்கினால் அது அந்த பேரணு நிலையில் அதற்கு பெயர் மைய ஈர்ப்பு விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இதே அணுக்கள் சுழற்சியில் அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கிறோம் சரிங்களா, அட்டாமிக்லேருந்து மாலிகுலர் போகிறோம். அணுக்கள் சேர்ந்து இயங்குகிற பொழுது புறத்தில் இதனுடைய எல்லா அணுக்கள்லேருந்து என்னென்னு சொல்கிறோம், இறைத்துகள்லேருந்து விரிவலை வெளியேறிக்கொண்டே. விரிவலை என்னவாக இருக்கிறது? ரிப்பல்சிவாக இருக்கிறது, ரிப்பல்சிவாக இருக்கிறது. அந்த ரிப்பல்சிவ் தான் எதுவாக இருக்கிறது? அதாவது விளக்காற்றலாக இருக்கிறது. இந்த மொத்த அணுக்களினுடைய மொத்த விளக்கு விசைதான் அந்த பருப்பொருளினுடைய மைய விளக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ ஒன்று மைய ஈர்ப்பு விசை, இன்னொன்று மைய விளக்கு விசை. இப்போ மைய ஈர்ப்பு விசை தான் புவியீர்ப்பு, அதாவது புவியீர்ப்பில் எல்லா கோளங்களுக்கும் ஈர்ப்பு விசைக்கு அடிப்படையாக இருப்பது. எது மைய விளக்காக இருக்கிறது? அதுதான் மற்ற கோளங்களை தள்ளி நிற்பதற்கு மட்டுமல்ல, கிராவிடேஷன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்பது தான் பிரபஞ்சம் முழுவதும் இன்விசிபிள் த்ரெட்டாகவும் ஊடாடி கொண்டிருக்கிறது. அது ஊடாடி கொண்டிருப்பது மட்டுமல்ல, அடுத்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது ஒன்று தான் எல்லா கோளங்களையும் ஒரு டிஸ்டன்ஸில் நிறுத்துது. அதுதான் இயக்கத்தை சரியாகவும் நடத்துகிறது. அதுதான் காந்தம். மைய விளக்கு விசையும் ஒன்றுதான், காந்தமும் ஒன்றுதான், அதில் இருந்து வெளிப்படக்கூடிய சென்ட்ரிஃபியூகலும் ஒன்றுதான். உலகங்களில் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும்
நலமுடனே வடிவம் குணம் நல்லியக்க சீரால் உலகங்களில் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் நலமுடனே வடிவம் குணம் நல்லியக்க சீரால் நடுநிலையுடன் ஆட்சி நடத்தும் சீர்மறந்தோர் புலங்குணர்வால் அழிக்கின்றார் பூவுலக வலத்தை புறவுலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதால் பல வகையில் சீரழிந்த சீவகாந்த மையம் பண்பட்டு மேலும் உய்ய அகத்தவமும் வேண்டும். அப்போ உலகங்களில் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் அது எப்படி இயங்குகிறது? அதில் இருந்து வெளிப்படுகிற ஆற்றல் மைய விளக்கு விசை அது பிளானட் எப்படி அணு நிலையில் சட்டில்டு எனர்ஜி பார்ட்டிக்கல் என்ற முறையில் ஆற்றல் துகளில் விளங்குகிற அதே காந்தம் பருப்பொருள் என்று வருகிற பொழுது அதில் இருந்து வெளிப்படுகிற மைய விளக்கு விசைதான் காந்தம்தான் எல்லா பொருள்களோடும் பாய்மப் பொருளாகவும் அது செயல்பட்டு ஊடாடி கொண்டிருக்கிறது. அப்போது மைய விளக்கு விசை எந்த அளவுக்கு ஒரு கோள்களுடைய இயக்கத்தில் முக்கியமாக இருக்கிறது. நலமுடனே வடிவம் குணம் நல் இயக்க சீரால் இத்தனை வேலையும் பண்ணுகிறது. நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நமக்குள்ளாக நடக்கிற வேலையும் ஒழுங்காக நடக்கிறது, பிரபஞ்சம் முழுவதும் நடக்கிறது ஒழுங்காக நடக்கிறது இல்லையா? நலமுடனே வடிவம் குணம் நல்லியக்க சீரால் நடுநிலையுடன் ஆட்சி நடத்தும் சீர் மறந்தோம். இத்தனை அட்மினிஸ்ட்ரேஷனும் எய்தர் அட் த மைக்ரோ லெவல் ஆர் அட் த மேக்ரோ லெவல். அணுநிலையிலும் அதனுடைய இயக்கத்தில் சரியாக நடக்குது, பருப்பொருள் நிலையிலையும் சரியாக நடக்கிறது, பெரிய பருப்பொருட்களாக இருக்கக்கூடிய கோலங்கள்லேயும் சரியாக நடக்கிறது, என் உடலுக்குள்ளும் சரியாக நடக்கிறது. நடுநிலையுடன் ஆட்சி நடத்தும் சீர் மறந்தோர் புலன் உணர்வால் அழிக்கின்றார் பூ உலக வளத்தை. இதில் ஏதோ ஒன்று இன்னும் வேணும் உலகத்தை அழிக்கணும், எனக்கு பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம், இந்த 4 அளவைகளுக்குள்ள மனித மனம் சிக்குண்டு அது கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இயற்கையில் உண்மையாகவே எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் ஜனிக்கிறது என்று சொன்னால் அந்த உயிரினுடைய தேவைகள் அதை சுற்றிலும் அமைந்துவிடும். அதுக்கு பேர் ப்ராவிடன்ஸ் ஃபண்டுன்னு போடுறீங்கள, ப்ராவிடன்ஸ் ஃபண்ட் பிஎஃப் போடுறோம்ல, பிஎஃப் எதுக்கு போடுறோம்? வயதான காலத்தில். ஆனால் இயற்கையிலே ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்குது. ஒரு பூ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பூ சுற்றிலும் ஒரு ஆற்றல் களம் இருக்குது. அது எந்த நேரத்தில் அந்த பூ மலரணும் என்பது அதற்கு தெரியும். நம்மை சுற்றிலும் அந்த ஆற்றல் களம் இருக்கிறது. ஒவ்வொரு கோள்களை சுற்றிலும் அந்த ஆற்றல் களம் இருக்கிறது. அது மைய விளக்கு விசை. அது இன்விசிபிள் த்ரெட். அது எல்லா அணுநிலையிலிருந்து மாலிகுலர் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறுகளிலிருந்து பேரணுவிலிருந்து அதன் பிறகு உருவாகக்கூடிய பருப்பொருட்களிலிருந்து அதன் பிறகு கோள்களில் இருந்து அதன் பிறகு மனிதன் வரைக்கும், உயிர்கள் மனிதன் வரைக்கும், இத்தனையிலும் அந்த டிகிரி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சரியாக வேலை செய்கிறது. அந்த டிகிரி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சரியாக வேலை செய்கிறது. இந்த டிகிரி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தன்னையே திரும்பி பார்க்குது பாருங்கள், அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். தன் இத்தனை ஆற்றலாக இவ்வளவு பர்ஃபெக்டாக ப்ரிசிஷனாக இயங்கக்கூடியது. அதை நாம் பரிணாமத்தில் பார்க்கலாம், இந்த டிகிரி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எப்படி இயங்குகிறது என்று. அப்போ அணுநிலையிலும் அது சிறப்பாக இயங்குவதனால்தான்
அணுநிலையில் சிறப்பாக இயங்குகிற காரணத்தால் தான் பேரண் சிறப்பாக இயங்குகிறது. பேரணுக்கள் சிறப்பாக இயங்குகிறால் தான் பருப்பொருட்கள் சிறப்பாக இயங்குகிறது. பருப்பொருட்கள் சிறப்பாக இயங்குவதனால்தான் கோளங்கள் சிறப்பாக இயங்குகிறது. கோளங்களில் 5 பௌதீக பொருள்கள் சரியாக ஒரு ப்ரப்போர்ஷனில் இருப்பதனால தான் பூமியில் உயிர்கள் வாழ முடியும். அந்த உயிர்களில் மற்ற உயிர்கள் எல்லாமே இயற்கையோடு பொருந்தி என்ன தேவையோ இருக்குது, சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்குது. மனுஷன் ஒருத்தன் தான் 10 பேர்த்துக்கு தேவையான பொருளை அவனே சேர்த்து வைத்து கொண்டு 50 தலைமுறைக்கு 100 தலைமுறைக்கு என்று சேர்த்து வைப்பதனால பல பேர் பட்டினியும், இன்றைக்கும் குழந்தைங்க 2 நைட் சாப்பிடாமல் பெட்டுக்கு போகுது. இன்றைக்கும் 30-40% இந்தியாவில் ஏழை குழந்தைகள். இப்போ என்ன காரணம்? ஒரு உயிர் பிறந்துட்டால் அதை சுற்றிலும் தேவை என்பது உண்டாகிவிடும். பூமியினுடைய ஆற்றல், பூமி தாய் என்று சொல்லக்கூடிய அன்னையினுடைய ஆற்றல் எப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஒரு குழந்தையினுடைய தேவை பால் மார்பில் ஊறதோ அது எந்த அளவுக்கு இருக்கும்? மாட்டினுடைய மடியில் அதனுடைய தேவைக்கு மேலே தான் ஊறும் இல்லையா? பால் கண்ணுக்குட்டி போட்டுட்டா அந்த கன்று பசிக்கு மேலே தான் பால் ஊறும், சர்ப்ளஸாக தான் ஊறும். நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கண்ணுக்குட்டி விட்டுட்டு அதை பிடிச்சி இழுத்து கட்டிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இதில் எங்கே குறை இருக்கிறது? அறிவில் தான் குறை இருக்கிறது. அறிவில் தான் வறுமை இருக்கிறது. அறிவில் தான் கட்டுப்பாடு இருக்கிறது. இல்லை 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 என்று சொன்னால் அந்த இல்லை என்பது இல்லாமலே போய்விடும். எப்போது இந்த ஆற்றல் என்னை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்ச இயக்க ஆற்றல். என் தேவைகள் என்ன என்பதை நான் சொல்ல வேண்டாம், உணர்ந்தாலே தேவை முடிக்கப்படும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் என்ன மாறாயதில் சொல்கிற மாதிரி தான் ஏகப்பட்டது லிஸ்ட்டு வச்சுருக்கிறதுனால இல்லையா? நினச்சா இங்கே பக்கத்து வீட்டை பார்த்தா ஒரு எண்ணம் வருது, ரோட்டில் ஒருத்தரை பார்த்தா ஒரு எண்ணம் வந்துடுது. இப்போ இதெல்லாம் உள்ளே போகுது இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் மாருதி 800 பார்த்தது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் BMW பார்த்தோன்னா மாறுது இல்லையா? அப்போது அதையும் சேர்த்துக்குது உள்ள. இப்போ என்ன செய்யும்? மாருதி 800 முடித்த பிறகு தானே BMW வரும். இப்போ நான் என்ன நினைக்கிறோம்? பழசெல்லாம் மறந்துட்டோம். இப்போ நினைக்கிறோம் புதுசாக இப்போ என்ன நினைச்சோமோ அதுதான் வேணும்னு நினைக்கிறோம். அப்போ எல்லா நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் என்று கேட்டால் அந்த இன்விசிபிள் த்ரெட் என்பது எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் இணைப்பதனால அந்த உயிரிலிருந்து எண்ணம் எழுகிறது என்று சொன்னால், எண்ணம் ஆன்மாவின் செயலானால் ஆன்மாவின் மூலநிலை பிரம்மம்தான். இப்போ எனக்குள்ளாக அந்த ஆற்றல் எழுகிற பொழுது என்னை சுற்றிலும் இருக்கிற ஆற்றல் களம் தானாகவே தேவையானவர்களை சேர்க்கும். தானாகவே தேவையானவர்களை சேர்க்கும். அப்போ என்னுடைய மனதினுடைய தரம் எந்த அளவு இதில் விரிகிறதோ, எந்த அளவு உயர்கிறதோ, அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளோ வருவாங்க. எங்கேயோ முடிக்கிறோம் இல்லையா? சரிதானே? நாம் செய்த, நாம் நினைத்த, நாம் கொண்டு வந்த சொத்துக்களுடைய அடிப்படையில் தான் உள்ளே வர சொத்துக்கள் வரும். இங்கே சொத்தை இருந்தால் வருவதும் சொத்தையாகத்தான். இந்த மடிப்பியக்கம்தான் பிரபஞ்சம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆற்றல் துகள் நிலையில் இருந்து பேரண நிலையில் இருந்து, அதன் பிறகு மாலிகுலர் என்ற நிலையில் இருந்து, பருப்பொருளிலிருந்து, அதன் பிறகு கோள்களிலிருந்து உயிர்கள், மனிதன், இத்தனையும் ஒன்று இணைக்கிறது. இழைத்துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். இந்த துணி இருக்குது அப்படின்னு சொன்னால் குறுக்க ஒரு ஓடுது, குறுக்க ஒன்று ஓடுது.
நீங்கள் காஞ்சிபுரம் இல்லை மற்ற இடங்களுக்கு போனோம், சேலை நெய்கிற போல் பார்ப்பீங்க இல்லையா, ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று ஊடு போய் வரும். அப்போது எல்லா த்ரெட்டுக்கு இடையில ஒரு இது ஓடிக்கொண்டே இருக்கிறது போல் இறைத்துகள் இறைவெளி என்று சொல்லக்கூடிய விரிவலை, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ், காந்த ஆற்றல் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டே இருக்கிறது. இணைத்து கொண்டிருப்பதில் அதனுடைய ஆற்றலினுடைய எழுச்சிக்கு ஏற்பதான், அந்த ஆற்றலினுடைய வெளிப்பாடுகளுக்கு ஏற்பதான் உயிரினங்களில் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், பெயின், ப்ளஷர், பீஸ், எக்ஸ்டசி, இந்த 4ஆக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ தெரிந்து கொண்டது மடிப்பு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்தில் இதனுடைய மடிப்பு இயக்கம் அடுத்த நிலைக்கு எப்படி நமக்கு உயர்த்துகிறது, ஒன்றில் இருந்து எப்படி பரிணாமம் நிகழ்ந்தது, இந்த பரிணாமத்தில் அது எப்படி நிகழணும் என்பதனுடைய இயல்பூக்கம் தேவையை ஒட்டி உள்ளாகவே அமைந்திருக்கிறது. அந்த இயல்பூக்கத்துக்கு ஏற்ப ஆற்றலினுடைய வரவு செலவுகளுக்கு ஏற்ப நிகழ்கிற காஸ் அண்ட் எஃபெக்ட், கூறுதலறம், அதற்கு ஏற்ப இந்த 4ஐயும் நடத்தி கொண்டே இருக்கிறது. என்னது? இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இறைத்தன்மையில் 3 தன்மைகளாக பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதலறம். இந்த கூறுதலறத்தில் மடிப்பு இயக்கத்தினுடைய அடிப்படையில் மனித உயிர்களுக்குள்ளாக நாம் பார்க்கிற அந்த காட்சியும் காணா, காட்சியும் அது தரும், ஆட்சியும் ஆகிய அருட்பெரும் ஜோதி அந்த நிலையில் தான் இருக்குது. ஆனால் இயக்கத்தில் அது சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த காந்தத்தினுடைய மாற்றங்கள் தான் பிரபஞ்சத்தில் எப்படி மடிப்பு இயக்கமாக, அடுத்து MMF என்ற பொழுது மேக்னெட்டிக் மோட்டோ ஃபோர்ஸ், காந்த ஆற்றல், அதனுடைய மடிப்பு இயக்கம் எப்படி மின்னாற்றலாக, அதனுடைய மடிப்பு இயக்கம் எப்படி ரசாயன மாற்றமாக மாறுகிறது. அந்த மாற்றத்தினுடைய அடிப்படையில் 5 தத்துவங்கள் இந்த வகுப்பில் முடிக்கிறேன். நீங்கள் சிந்தித்துட்டு 1 மாதம் கழித்து லீவ் விட்டுருக்காங்க. அதில் நீங்கள் 5லையும் எப்படி மாறுகிறது என்கிற பொழுது கிரியேட்டிவிட்டி தியரி, கிரியேஷன் தியரி, தியரி ஆஃப் மித்யா, பர்மனன்ஸ் தியரி, எவல்யூஷன் தியரி, மாயா தியரி, படைப்பு தத்துவம், பரிணாம தத்துவம், பிக் பேங் என்று சொல்கிற வெடிப்பு தத்துவம், மயக்கம் என்ற மாயை தத்துவம். இந்த 5 தத்துவங்களையும் ஒன்றுக்குள்ள ஒன்று எப்படி அதனுடைய எழுச்சி வந்தது, அதனுடைய அடிப்படையில் எப்படி பிரபஞ்சத்தை நாம் பார்க்குறோம். இதில் 5 தத்துவங்களையும் நாம் விலக்கிவிட்டு பார்க்கணுமா, எந்த தத்துவம் பரிணாமமும் பிக் பேங் தியரியும், பிக் பேங் தியரி முற்றிலும் ஒதுக்கணுமா என்பதும் பார்க்கலாம். தியரி ஆஃப் மாயா, மித்யா, அதை எப்படி பார்த்தார்கள் என்று பார்க்கலாம். கிரியேஷன், படைப்பு தத்துவம் எப்படி உருவாகியது, அதனால் இந்த உலகத்தில் என்ன நன்மைகள் வந்தது. தியரி ஆஃப் பர்மனன்ஸ், இந்த உலகம் இப்படியே தான் இருந்தது, அது முன்னமும் இல்லை பின்னமும் இல்லை என்று சொல்லக்கூடிய தத்துவம் ஒத்து வருமா என்பதை இந்த மடிப்பு இயக்கத்தின் அடிப்படையில், இந்த அணுவியலினுடைய அடிப்படையில் வருகிற வகுப்பில் நாம் சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன். யாராவது ஏதாவது சொல்லணும், கருத்து, டவுட் ஏதாவது இருக்கா? கேளுங்க. இப்போதான் டவுட்லாம் இதில் போடுறீங்களா? நீங்கள் அடுத்த ஏதாவது ஐயா இப்போ கேட்கணுமா? ஐயா கிளம்பி போகிறாங்க.
எலக்ட்ரிக் போட்டு நீங்கள் இந்த சென்ட்ரிபீட்டல் சென்ட்ரிஃபியூகல் அதை கொஞ்சம் பிட் இருக்குது. அதை அடுத்த வகுப்பில் அந்த பிரபஞ்ச பரிணாமத்தோடு ஒட்டி போகிற பொழுது உங்களுக்கு அது கிளியராக புரியும். கோள்கள் நட்சத்திரத்துக்கு காலம் இருக்கான்னு கேட்குறீங்களா? காலம் இயக்கத்தை ஒட்டி காலம் இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. கோள்களுக்கு காலம் இருக்கிறது. அது ஒவ்வொரு கேலக்சியினோட அடிப்படையில் பார்க்குற பொழுது காலம் இருக்கிறது. அதை இப்போ இருக்குது. அவர்கள் ரெண்டு விஷயம் நம் நாட்டு தத்துவத்திலேயே அதை யுகம்னு பிரிக்கிறாங்க. யுகம்னு பிரிக்கிற பொழுது சைவ சித்தாந்தத்தில் அதற்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறாங்க. ஆங்கில கணக்கில் ஒன்று இருக்கிறது, நம்ம சித்தாந்தத்துலேயும் ஒரு கணக்கு இருக்கிறது. அதன் பிறகு அதுக்கு தான் அந்த சிவன் கையில் ஒரு உடுக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு உடுக்கை கொடுத்து ஒரு அடிக்கு ஒரு யுகம்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது ஒரு மாற்றங்களும் நாம் பார்க்குற பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் இப்போ கண்ணெதிரையே பார்க்குற பொழுதே உங்களுக்கு பெரிய நட்சத்திரத்தை பிளாக் ஹோல்ஸ் பெரிய அளவு கரும்பள்ளம் விழுங்குது. ஒரு செகண்டில் மொத்தமும் காணாமல் போயிடும். இப்படிலாம் பார்க்கும்போது பூமி ஒன்றுமே இல்லை, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா கோள்களுக்கும் காலம் உண்டு.